வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸ்ல சாப்டர் 1 ஃபிராக்ஷன்ல எக்ஸசைஸ் 1.1ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 11th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்கு, 1/2 இஸ் கிரேட்டர் than 1/3, 7/8 இஸ் கிரேட்டர் than 6/7, 8/9 இஸ் லெஸ் than 9/10, 10/11 இஸ் லெஸ் than 9/10 இருக்கா. 4 ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரெக்ட் அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 12th ஒன், the difference between 3/7 and 2/9 is அப்படின்னு கேட்குறாங்களா. 3/7க்கும் 2/9க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மைனஸ். அப்போது 3/7 வந்து 2/9 சப்ராக்ட் பண்ணும். அப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஸோ அடிஷனல் சப்ராக்ஷனை டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுவாங்களா. இன்னொரு மெத்தடும் பார்த்துருக்கோம், ரெண்டு ஒரே டேபிள் வந்துச்சு அப்படின்னா சேம் பண்ணுவோம். ஆனால் 7 9 ஒரே டேபிள் வராது. அப்போ கிராஸ் மல்டிபிள் தான் ஒரே ஆப்ஷன். அப்போ 3யோட 9 மல்டிபிள் பண்ணுறோம், மைனஸ் 2வோட 7 மல்டிபிள் பண்ணுறோம், டிவைடட் பை 7 × 9ங்களா. ஸோ 9 3s என்ன வரும் 27, மைனஸ் 2 7s 14, டிவைடட் பை 7 9s 49ங்களா. அப்போ 27ல் 14 சப்ராக்ட் பண்ணுறோம். 7ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 3, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ 13 டிவைடட் பை 49 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ 13 டிவைடட் பை 7 7s தான் 49, 7 9s 63. அப்போ என்ன கிடைக்குது, 13 டிவைடட் பை 63 அப்படின்னு கிடைக்குது. ஸோ என்ன எப்படி இருக்குது, நமக்கு இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வந்துருச்சு. மேலே சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பர் தான் டிவைட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நம்மளோட ஆப்ஷன் 13 டிவைடட் பை 63 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 13th ஒன், இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 53 டிவைடட் பை 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ரெசிப்ரோக்கல் அப்படின்னா தலைகீழ். அப்போ 53/17 தலைகீழ் எழுதணும் அப்படின்னா 17/53 வருங்களா. அப்போ எந்த ஆப்ஷன் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்போ 17 டிவைடட் பை 53 தான் கரெக்டு. அடுத்து 14th சம். ஸோ அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் 6/7 ஈக்குவல் டு a/49 தென் த வேல்யூ ஆஃப் a இஸ் என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ 6/7 எதுக்கு ஈக்குவலுங்களா. 6/7 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா a/49க்கு ஈக்குவல். அப்போ 7 டேபிளில் எத்தனை டைம் 7 வரும்னு 49 வரும்னு பார்க்கணுங்களா. அப்போ 7 7s தான் என்னது 49. இது வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். அப்போ கீழே 7ஓட மல்டிப்ளை இருந்தால் மேலே என்ன இருக்கும், 6ஓட 7 மல்டிப்ளை தான் இங்கே ஏங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ ஏ அப்படிங்கிறது நத்திங் பட் 6 7s. அப்போ 7 6 நமக்கு என்னது 42 தான் ஆன்சர். 7 6 என்னது 42. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா 6/7 ஈக்குவல் டு a/49 இருக்கா. அப்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே ஏ தான் வேணும். அப்போ ஏ மட்டும் வச்சுட்டு இங்கே டிவைட்டில் இருக்க 49 ஈக்குவலுக்கு இந்தாண்ட வந்தால் என்ன ஆகிடும், மல்டிப்பிளில் வந்துடும். ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கிடைக்கும். 7 டேபிளில் 1 டைம் 7 7 7s என்ன 49. மீதி என்ன இருக்குது 6 × 7 ஈக்குவல் டு ஏன்னு இருக்கா. அப்போ ஏ ஈக்குவல் டு 6 7s என்னது 42 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ ஏ ஆப்ஷன் 42 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 15th ஒன், புகழ் ஹேஸ் பீன் கிவன் 4 choices. ஸோ புகழ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, 4 சாய்ஸ் கொடுக்குறாரு. ஃபார் ஹிஸ் பாக்கெட் மணி பை ஹிஸ் ஃபாதர். ஸோ 4 சான்ஸ் அவங்க அப்பா கொடுக்குறாரு. எதுக்கு, அவரோட பாக்கெட் மணிக்கு 4 சான்ஸ் கொடுக்குறாரு. விச் ஆஃப் த சாய்ஸஸ் ஷுட் ஹி டேக் இன் ஆர்டர் டு கெட் த மேக்ஸிமம் மணி. ஸோ அப்போது இருக்கிறதுலே எந்த சாய்ஸ் அவர் செலக்ட் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு மேக்ஸிமம் அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ இப்போ இதை பார்க்கலாங்களா. அப்போ 2/3 ஆஃப் 150 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2/3 ஆஃப் 150 அப்படின்னு என்ன எவ்வளோ அமௌண்ட் வருது, 3 டேபிளில் 1 டைம், இது 50 டைம். அப்போ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு 100 ரூபி வருது. எவ்வளோ வருது 100 ரூபி. அடுத்து 3/5 ஆஃப் 150 அப்படின்னா 5 டேபிள் 1 டைம், இது 30. அப்போ 3 3s என்னது 90 rupees வருது. இந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணார்னா. தேர்ட் ஆப்ஷன் 4/5 ஆஃப் 115 இருக்குங்களா. ஸோ 5 டேபிளில் 1 டைம், இது 30 டைம் வந்து 150 வருங்களா. ஸோ அப்போ 120 rupees வருது. தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணார்னா என்ன வருது 120 ரூபி வருது. அதே ஃபோர்த் ஆப்ஷன் 1/5 ஆஃப் 150 அப்படிங்கும்போது என்னது 1/5 150 மல்டிபிள் பண்ணுறோம். 5 டேபிளில் 1 டைம், இது எத்தனை டைம் 30 டைமுங்களா. அப்போ 13 கிடைக்குது. அப்போ இருக்கிறதுல அவர் எந்த ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷனில் எது செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா 4/5 ஆஃப் 150 மேக்ஸிமம் மணி, அவருக்கு அதிக காசு வேணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவார்னா சி ஆப்ஷன் 4/5 ஆஃப் ₹150 தான் செலக்ட் பண்ணுவார். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.